வெல்கம் டு மைலி டியூஷன் சென்டர். நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா அக்கௌண்டன்சி 12th அக்கௌண்டன்சில சாப்டர் 1 அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 8 to 12 மார்க்ஸ் கிட்ட வந்துட்டு இதுல இருந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் வந்துட்டு என்ன சொல்லுது, ஸோ அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபார்மேட், அதுக்கப்புறம் சம்ஸு, இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாஸ்ட் இயர் நான் அனலைஸ் பண்ணி இந்த சாப்டர்ல இருந்து வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஓகேவா? நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம என்னது இன்கம்ப்ளீட்னா என்னது, ஒரு விஷயம் வந்துட்டு முழுசா முடிக்காம பாதிலேயே இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம இன்கம்ப்ளீட் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இன்கம்ப்ளீட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது ஒன்று படிச்சிருப்போம். டபுள் என்ட்ரி அப்படின்னா என்னது, ஒரு டெபிட் ஒரு கிரெடிட். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு டெபிட்டும் இருக்கும் கிரெடிட்டும் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம டபுள் என்ட்ரி அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, சின்ன சின்ன கடைகளோ சின்ன சின்ன பிஸ்னஸோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சிங்கிள் என்ட்ரி தான் இருக்கும். இப்போ எப்படின்னா, அவங்க ஒரு பெண்ணை விற்றுருக்காங்க அப்படின்னும் போது அந்த பெண்ணை வித்தது மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ட்ரி பண்ணி வைப்பாங்க. அது வந்துட்டு எவ்வளோ கேஷ் வாங்கினாங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நோட் டவுன் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இவ்வளோ கேஷ் வந்ததுன்றதை நோட் பண்ணுவாங்க, பட் எவ்வளோ ஸ்டாக் அவங்க கிட்ட இருந்து போச்சு, எவ்வளோ பெண் அவங்க கிட்ட இருந்து போச்சு அப்படின்ற செகண்ட் ஐட்டம் வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணாமே விட்டுருவாங்க. ஸோ இதை பேர் தான் வந்துட்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா, ஒன்று ஒரு டெபிட் இருக்கும், ஒன்று ஒரு கிரெடிட் இருக்கும். இது ரெண்டுமே இருந்தாதான் அது வந்துட்டு கரெக்ட். ஒரு ஐட்டம் வந்துட்டு நான் ஒரு பெண்ணை விற்கிறேன்னா அதுக்கான கேஷ் உள்ள வரணும், கரெக்டா? ஸோ இதை நான் ரெண்டுமே வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணானா அது கம்ப்ளீட்டான அக்கௌண்ட்ஸ். இதில் நான் ஒரு விஷயத்த மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னொரு விஷயத்த நான் ரெக்கார்ட் பண்ணலனா அது வந்துட்டு என்ன சொல்லுவோம், நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், இட் இஸ் அ நோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் ஃபாலோடு. நெக்ஸ்ட் நோ ப்ராப்பர் டெபிட் ஆர் கிரெடிட். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு இருந்தாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னதுன்னா, எப்படி இதை நம்ம கரெக்ட் பண்ணலாம், நம்ம பர்பஸ் என்ன, நம்ம அக்கௌண்ட்ஸ் பண்ற பர்பஸே வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ராஃபிட்டா இல்லை ஒரு லாஸா, நம்ம பண்ற பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் வந்திருக்கான்றதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சு எப்படி நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ எப்படி நீங்கள் இதை கரெக்ட் பண்ணுவீங்க, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுவோம்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, கேபிட்டல் கம்பேரிஷன் மெத்தட். ஏன் இது கேபிட்டல் கம்பேரிஷன் மெத்தட்னா, ஆஸ் அ ஓனர் நீங்கள் ஒரு சின்ன கடையை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்துட்டு என்ன மைண்டில் இருக்கும், அவனுக்கு சின்ன சின்ன விஷயம். இப்போ திடீர்னு நான் போய் கேட்குறேன் இயர் எண்டில், என்னப்பா உனக்கு ஞாபகம் இருக்குது உன்னோட அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னா, நான் இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற ஐடியா வந்து அவனுக்கு இருக்கும். அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணான் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கேபிட்டல் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கேபிட்டல்னா என்னது, இன்வெஸ்ட்மெண்ட், அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது அர்த்தம். ஸோ கேபிட்டல் பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னதுன்னா டிராயிங்ஸ். அவன் நடுவில் போய் எடுக்கிறான். அவன் ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக அவன் போய் ஒரு பொருள் எடுக்கிறான், இல்லைன்னா அவன் சொந்த செலவுக்காக அந்த அவன் போட்ட பணத்துலேருந்து காசு எடுக்கிறான். ஸோ அதை அவன் மைண்டில் வச்சிருப்பான். ஸோ அதை வந்துட்டு டிராயிங்ஸ். அப்புறம் என்னது, நடுவில் எதுனா அவன் இன்வெஸ்ட் பண்ணானா, நடுவில் எதுனா வந்து பிஸ்னஸ்க்காக காசு போட்டான்ற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது பேர் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ இவ்வளவு விஷயமும் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், கரெக்டா? ஸோ அவன் போட்ட ஃபர்ஸ்ட் கேபிட்டல், செகண்ட் அவன் எவ்வளவு எடுத்தான் டிராயிங்ஸ், மூணாவது வந்துட்டு அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி நான் போய் அவன்கிட்ட எதையுமே கேட்க முடியாது, கரெக்டா? ஸோ இந்த பேசிக் விஷயம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டல், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, க்ளோசிங் கேபிட்டல் நம்ம பேக்வர்ட்ல இருந்து போய் அவனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ
க்ளோசிங் கேபிட்டல்னா அந்த இயர் எண்டு வருஷ கடைசியில அவன் இன்வெஸ்ட் பண்ணி மீதி எவ்வளோ இருந்திருக்கோம் இல்லையா அதான க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அந்த க்ளோசிங் கேபிட்டல்ல நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் டிராயிங்ஸை ஆட் பண்றோம். ஏன்னா இதை நம்ம போய் ரிவர்ஸ்ல போய் நம்ம அவனோட ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுனால டிராயிங்ஸை ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டலை நம்ம டிடெக்ட் பண்றோம். அடிஷனல் கேபிட்டலை டிடெக்ட் பண்றோம். அதுக்கு அடுத்து ஸ்டார்டிங்ல போட்ட ஓப்பனிங் கேபிட்டலை வந்துட்டு நம்ம அதையும் டிடெக்ட் பண்றோம். மீதி வர்றது தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். சப்போஸ் பிளஸ்ல வந்ததுன்னா உங்க டோட்டல் இட்ஸ் அ ப்ராஃபிட், மைனஸ்ல வந்ததுன்னா இட்ஸ் அ லாஸ். இதுதான் வந்துட்டு ஃபார்மேட். அதே ஐட்டம் தான் ரிவர்ஸ்ல இருந்து போறோம். ஸோ ரிவர்ஸ்னா க்ளோசிங்ல இருந்து ஓப்பனிங்க்கு போறோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எப்பவுமே டிராயிங்ஸ்னா பணம் எடுக்கிறது. நம்ம இப்போ ரிவர்ஸ்ல இருந்து போறதுனால நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்றோம். ஸோ பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவர்ஸ் எஃபெக்ட் தரும். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பிளஸ்ல வந்தால் அது ப்ராஃபிட், மைனஸ்ல வந்தால் அது லாஸ். இது வந்துட்டு ஒரு ஃபார்மட். ஃபர்ஸ்ட் ஃபார்மட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸ்டேஷன் நம்பர் 1 ஃபைண்ட் த P&L ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்டுட்டாங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஹியர் ஃபைண்ட் த ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். நம்ம அந்த உள்ள கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இதுக்கான ஃபார்மட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் அட் த பிகினிங். கேபிட்டல் அட் த பிகினிங்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஆஸ் ஆன் 1st April 2016 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கேபிட்டல் அட் த எண்ட் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டிராயிங்ஸும் கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன 4 ஐட்டம்ஸும் நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இது 4மே வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்றது 4மே வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ என்னது ஃபார்மேட்டு ஒன்றும் இல்லை, 2 காலம் தான். ஒன்று வந்துட்டு பர்டிகுலர்ஸ், ஒன்று வந்துட்டு அமௌண்ட். பர்டிகுலர்ஸ், இன்னொன்று வந்துட்டு அமௌண்ட். ஸோ என்ன இந்த 4 ஐட்டம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிவர்ஸ்ல இருந்து போகும். ஸோ க்ளோசிங்ல இருந்து ஓப்பனிங்க்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3,50,000. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுதான் லாஸ்ட்ல வரணும். க்ளோசிங் கேபிட்டல் தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். ஸோ டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிராயிங்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே போட்டு வச்சுக்கோங்க, டிராயிங்ஸை ஆட் பண்ணுவோம், அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா ரிவர்ஸ்லேருந்து போகிறதுனால டிராயிங்ஸ்னா பணத்தை எடுக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் டிராயிங்ஸ். எவ்வளவு டிராயிங்ஸ் எவ்வளவு 40,000. ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 3,90,000 மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு 70,000. ஆன்சர் எவ்வளவு 3,20,000. இப்போ என்ன பண்ண போறோம், ஓப்பனிங் கேபிட்டலையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு, ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakhs. ஆன்சர் எவ்வளவு 1,20,000. ஸோ 1,20,000 நம்மளுக்கு இதில் ப்ளஸில் வந்திருக்கு. கரெக்டா. ஸோ ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ இது ப்ராஃபிட். இந்த பிஸ்னஸ் பண்ணது ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்துட்டு 1,20,000 வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ப்ராஃபிட். நெக்ஸ்ட் இந்த இல்லஸ்ட்ரேஷன் 3ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஸ்ஸிங் ஃபிகர். இந்த இடத்துல என்ன மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துப்போம் க்ளோசிங் கேபிட்டல், செகண்ட் டிராயிங்ஸ், தேர்டு அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ ஃபோர்த்து வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஓப்பனிங் கேபிட்டல் என்ன, அவன் ஃபர்ஸ்ட் போட்ட பணம் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா சேம் அதே ஃபார்மேட் தான்.
particulars heading என்னது statement of profit and loss account. So first நம்ம என்ன எடுத்துப்போம் இதுல closing capital. First closing capital எவ்வளவு 1,90,000. நம்ம என்ன பண்ணுவோம் drawings add பண்ணுவோம் drawings add பண்ணுவோம் add drawings எவ்வளவு 30,000. so எவ்வளவு வரும் 2,20,000. next minus எதை பண்ணுவோம் additional capital எவ்வளவு additional capital 50,000 minus பண்ணுவோம் 1,70,000. next opening capital minus பண்ணுவோம் ஆனா நம்மளுக்கு அதுதான் இல்ல அதுக்கு பதிலா என்ன இருக்கு loss வந்துட்டு -40,000 இருக்கு -40,000 இருக்கு அப்ப நம்ம இது என்ன பண்ணுவோம்னா working columnல கீழ நீங்க work notes எங்கயோ இதுல வந்து என்ன பண்ணனும் see 1,70,000 minus இங்க இடத்துல என்ன இருக்கு minus x is equal to -40,000 அப்படின்னு போட்டுக்கோங்க சோ இப்போ என்ன ஆகும் இந்த சைடு இருக்குது அந்த சைடு போகுமா சோ minus x is equal to -40,000 minus 1,70,000 ஆகும் இது என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் இதையும் ஆட் பண்ணுவோம் மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணுவோம் ஸோ எவ்வளவு 2,10,000 மைனஸ் சிம்பிள் ஸோ மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,10,000 ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் $2,10,000 இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது டேலி ஆகும் இப்போ நீங்க இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வந்துடும் ஸோ இப்படிதான் வந்துட்டு இப்போ இந்த பார்ட் நமக்கு இங்க இருந்தே நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் ஃபிகர் நம்மளுக்கு கேட்டுட்டதுனால நம்மளுக்கு வந்து இங்க இருந்தே நம்மளுக்கு கேட்டுட்டனால நம்ம அந்த போர்ஷன் எடுத்து தனியா போட்டு கால்குலேட் பண்ணிருக்கோம் என்னது இது அப்படியே நீங்க வந்துட்டு சம்மா போட வேண்டியதுதான் ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் calculate the missing figure. next வந்துட்டு என்னதுன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுக்கல அந்த இடத்துல அவங்களே question tag போட்டு காட்டிட்டாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் இல்ல அப்படின்னு இப்போ இந்த சம்ல வந்துட்டு calculate the capital as on 31st December 2018 31st December அப்பனா என்னது வருஷத்தோட லாஸ்ட் அப்பனா closing capital க்ளோசிங் கேபிட்டலை வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க க்ளோசிங் கேபிட்டல் ஸோ ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஜான்வரி இது வந்துட்டு இருக்கு ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு நம்ம கிட்ட நெக்ஸ்ட் withdrawn ஃபார் பர்சனல் அப்பனா டிராயிங்ஸ் இது வந்துட்டு டிராயிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அடிஷ்னல் கேபிட்டலும் இருக்கு ப்ராஃபிட் ஃபார் த இயரும் கொடுத்துட்டாங்க ஆன்சரையும் இவங்க எல்லாமே கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்மள கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் is equal to profit. So plusல தான் இருக்க போகுது so profit. So நம்ம என்ன பண்ண போறோம் closing capital நம்ம கிட்ட இல்ல x ன்னு வச்சுட்டு போறோம் plus drawings என்னது 30,000 next additional capital என்னது 15,000 sorry next opening capital என்னது 1 lakh is equal to profit எவ்வளவு 60,000 இத போட்டு வெச்சுக்கிறோம் சோ இது first closing capital plus drawings
minus additional capital minus opening capital is equal to profit or loss. இந்த 4 விஷயம் first closing capital start ஆகி opening capital முடியணும். நடுவுல drawings add பண்றோம், additional capital minus பண்றோம், ஓப்பனிங் கேபிட்டல் லாஸ்ட் ரோவையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஒரு ப்ளஸ் ரெண்டு மைனஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் அப்படியே இது பண்ணிட்டு இது அப்படியே இந்த இது நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் வந்துட்டு ப்ளஸ் 30,000 மைனஸ் என்ன பண்ணோம்? மைனஸும் 1,15,000 இஸ் ஈக்குவல் டு 60,000. ஸோ எக்ஸ் இப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஸோ கிரேட்டர் சிம்பிள் என்னது? மைனஸ் என்ன வரும்? 85,000 is equal to 60,000. So x is equal to 60,000 plus 85,000 is equal to 1,45,000. Closing capital எவ்வளவு வந்தது? 1,45,000. நம்ம ஒர்க்கிங் நோட்ஸில் பண்ணிவிட்டு அதை ஒர்க்கிங் நோட்ஸுமே நீங்கள் காட்டணும். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸை பண்ணிவிட்டு அதை ஃபார்மேட்டில் போட்டு அதை பாக்ஸ் பண்ணிடணும், ஹைலைட் பண்ணிடணும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னதுன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இது வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தோம்னா கேபிட்டல் சம்டைம்ஸ் இருக்காது, சம்டைம்ஸ் கேபிட்டலே இருக்காது. ஒரு கேபிட்டல் இருந்தால் நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர் கேட்டகரியில் வரும். இந்த இடத்துல 2 கேபிட்டலுமே இருக்காது. ஓகேவா? அப்படி இல்லைனாலும் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கான மற்ற ஐட்டம்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு இங்கே கால்குலேட் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் ஈவன் கேபிட்டல் வில் நாட் பி sometimes capital will not be available, so we need to find the capital and then profit and loss account. First capital கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம profit or loss account நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 ஸ்டெப்பு பண்ணுறோம், 2 ஃபார்மேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். எதுக்காக இது? கேபிட்டல் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறது தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டேபிள். நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். பிஎன்எல் வந்துட்டு கண்டுபிடிப்போம். வந்துட்டு எப்படி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க, அதை விட இன்ஃபர்மேஷன் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம கேபிட்டலும் சேர்ந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வச்சு கேபிட்டல், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். On 1st April 2017, Ganesh started the business with a capital of 75,000. Started அப்படின்னா என்னது? Opening capital. Started with a capital na opening capital. He did not maintain proper books of accounts. Following particulars are available for his books as on 31st 3. இங்க வந்து ஏப்ரல் டு மார்ச் ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஏப்ரலில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஓப்பனிங்கு, மார்ச்சில் கொடுத்துருக்கிறதெல்லாம் க்ளோசிங்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு 31st மார்ச்னு சொல்லிட்டாங்க. கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் 31st மார்ச் அப்படின்னா என்னது? க்ளோசிங்கோட டீட்டெயில்ஸு. ஸோ அவன் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டான், க்ளோசிங்கோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன், அதை வச்சு நீ கேபிட்டலையும் ப்ராஃபிட் லாஸையும் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டான். ஸோ டியூரிங் த இயர் கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா 15,000 என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில். அண்ட் இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல் தான் இந்த லைன் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ நம்ம இந்த ஐட்டம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. என்னது? பேலன்ஸ் ஷீட்டு தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம். அபிலிட்டிஸ். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்கில். என்னது? கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு யோர் அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ்.
உங்க அசட்ஸ்ல இருந்து உங்க லயபிலிட்டிஸை டிடெக்ட் பண்ணி மீறி வர்றது என்னது உங்க கேபிட்டல். உங்களோட அசட்ஸ் இருக்கு, லயபிலிட்டிஸ் இருக்கு, இது ரெண்டுத்தையும் டிடெக்ட் பண்ணி வர்றது தான் கேபிட்டல். ஸோ அதனால தான் நம்ம அசட்ஸோ லயபிலிட்டியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது பேலன்ஸ் ஷீட் மெட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அமௌண்ட். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல liabilities, amount, assets, amount. புரிஞ்சுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். வந்து சார்ட் பண்ணிடுங்க. இங்கே நீங்க ஏஎல்னு போட்டிங்கன்னா அப்புறம் அப்படியே எடுத்து இங்கே கீழே அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு வர வேண்டியது, என்னென்னலாம் உங்களோடது அப்படின்னா அதெல்லாம் அசட்ஸ். whatever you own is your assets, whatever you owe is your liabilities. நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அது எல்லாமே your liabilities. உங்ககிட்ட இல்ல உங்களோடது இல்லாதது அது எல்லாமே liabilities. டெப்டார்ஸ்னா யாருன்னா உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க, உங்ககிட்ட கடனுக்கு வாங்கிட்டு போயிட்டு உங்ககிட்ட கேஷ் கொடுக்க வேண்டியவங்க தான் டெப்டா. ஸோ அப்போ உங்களுக்கு அது வர வேண்டியது. ஸோ இட் இஸ் த அசட்ஸ். கிரெடிட்டர்ஸ் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட். அப்படின்னா என்னது, நீங்க அவங்களுக்கு காசு தரணும், யூ ஹாவ் டு பே தெம். ஸோ இட் இஸ் அ லயபிலிட்டிஸ். கேஷ் அட் பேங்க், உங்க பேங்க்ல இருக்கிற கேஷ், ஸோ இட்ஸ் யோர், ஸோ இட் இஸ் அ அசட். பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்னா என்னன்னா சிமிலர் டு கிரெடிட்டர்ஸ். Your payable, you have to payable, so it's a liability. Next cash. Cash is the asset. Your stock வந்துட்டு asset. Bills receivable similar to your debtors, so asset. Furniture, it's yours, it's a asset. Land and buildings உங்களோடது asset. ஸோ இதெல்லாமே asset. ஸோ இதுமே மார்க் பண்ணி வச்சுட்டு எல்லாம் எடுத்து asset சைட்லையோ எல்லாம் எடுத்து liability சைட்லையோ டக்குன்னு போட்டுடலாம். ஸோ பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் கேபிட்டல். 1,03,000. ஸோ இந்த இடத்துலையும் 1,03,000 நான் போட்டுக்கிட்டு ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வரும், 15,000 மைனஸ் பண்ணுறேன். ஸோ 88,000. your 88,000. ஸோ கரெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு கேபிட்டலை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் அ கேபிட்டல் விச் ரிகார்ட்ஸ் டு க்ளோசிங். ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, டிராயிங்ஸ் இருக்கு, அடிஷ்னல் கேபிட்டல், ஃபர்தர் கேபிட்டலும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர். ஃபர்ஸ்ட் அமௌண்ட். ஓகேவா? இப்போ என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணி என்ன வரும், க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 88,000. டிராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000. இப்போ எவ்வளோ வரும், 8 + 5 13. ஸோ 103,000. நெக்ஸ்ட்டு அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000. $83,000. நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கா, அது அடிஷனல் கேபிட்டலுக்கு அப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75,000. மைனஸ் பண்ணா 8,000. So profit will be 8,000. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பவுமே படிச்சுப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஆனந்த் does not keep his books under double entry system, find the profit and loss made by him அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு கேபிட்டல்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிக்கும் போதே அந்தந்த விஷயம் எது எதுக்கு போகணுன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஆனந்த் வித்ட்ரான் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எடுத்துட்டு போயிடுவோம் நம்ம. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். he had introduced additional capital என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம் for his expansion. Create a provision of 5% on debtors and plant and machinery is depreciated at 10%. நம்ம டெப்டார்ஸோ நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரியோ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் பண்ண போதில்லை. ஏன்னா நாங்கள் 4 ஐட்டம் தான், ட்ராயிங்ஸு, க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், அடிஷனல் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல், இதுதான். அந்த இடத்துல டெப்டாஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரியோ எடுத்துகிட்டு போக போதில்லை. அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணணும்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட் வச்சுடுங்க. டெப்டாஸில் ஒரு பாயிண்ட்டும் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் ஒரு பாயிண்ட்டும் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பண்ணும் போது இதை மறக்க மாட்டீங்க. இதை எப்போ பண்ணணும், 2 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா 2018, இன்னொன்று வந்துட்டு 2019. ஏன் 2 கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 2 கேபிட்டலும் கிடையாது, க்ளோசிங் கேபிட்டலும் இல்லை, ஓப்பனிங் கேபிட்டலும் இல்லை. ஸோ 2 கேபிட்டலும் நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் 2 லிஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓப்பனிங் கேபிட்டலும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2018 ஃபிகர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓப்பனிங் கண்டுபிடிச்சிடுவோம். 2019 வச்சு நம்ம க்ளோசிங் கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் நான் சொன்ன அசட்ஸில் வரும்னு, நம்மளுடையது, நம்மளுக்கு வர வேண்டியது எல்லாமே அசட்ஸு, நம்ம மற்றவங்களோடது அண்ட் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே நம்ம லயபிலிட்டிஸில் தருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 5000 டெப்டார் அப்படி டிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணது நம்மளோடது, டெபிட் சைடு நம்மளோடது அசட்டு. கிரெடிட்டார் 60,000 சிஆர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, கிரெடிட்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது பேங்க்கோட கடன், அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 2018 ஃபிகர், ஸோ டெபிட் தான் எடுத்துக்கிறோம். ஸோ 5000 டெப்டார்னா என்னது, பேங்க் நம்மளோடது, ஸோ அசட்டு. ஸோ கேஷ் அட் பேங்க் எவ்வளவு, 5000. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட், அது நம்மளோடது தான். ஹேண்ட் வந்துட்டு என்ன வரும், 3000. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்மளோடது 35,000. நெக்ஸ்ட் சன்ட்ரி டெப்டாஸ் எவ்வளவு, 1 lakh. பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஏன் நான் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன்னா அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் எப்போ கொடுக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நம்ம ஃபைனல் லாஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது தான் கொடுக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த ஓப்பனிங் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கும் போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவு, 80,000. நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்துட்டு எவ்வளவு, 1,40,000. ஓகே. liabilities 1,70,000 நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணா என்ன வரும், 3,63,000. இந்த இடத்துலையும் 3,63,000. ஓகேவா? ஸோ மைனஸ் 1,70,000, 93,000. This will be your opening capital. 1,93,000 will be your opening capital. Next வந்துட்டு க்ளோசிங்க்கும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க் 60,000 கிரெடிட். அப்போனா என்னது, இது நம்ம கிட்ட இருக்கிறதுல பேங்க் ஓடுது. ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் லயபிலிட்டி சைடில் வரும்.
எவ்வளவு 60,000. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு 4,500. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளவு 45,000. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது ஸ்டாக்குக்கு அப்புறம் டெப்டாஸ். ஸோ டெப்டாஸில் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டெப்டாஸு 90,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. 90,000 மைனஸ் 5% ப்ரொவிஷன் மைனஸ் 5% எவ்வளவு 4,500. 85,500. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000. ஸோ அதுலேயும் வந்துட்டு டிப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது டிப்ரிஷியேஷன் 10%. ஸோ 8,000. ஸோ 72,000. ஓகேவா. நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸில் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஸோ அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு 1,40,000. நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இந்த சைடு வரும் 1,30,000. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அதை கால்குலேட் பண்ண போறோம். 3,47,000. ஓகேவா. ஸோ அதுல இருந்து 60,000 அண்ட் 1,30,000 வந்து நம்ம மைனஸ் பண்ணா 57,000. So this is your closing capital. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஓப்பனிங்கும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு, க்ளோசிங்கும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வச்சு நம்ம இது பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். க்ளோசிங் கேபிட்டல் plus drawings minus additional capital minus opening capital ஃபார்மேட்டை போட்டாச்சு. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கிடைச்சது நம்மளுக்கு 1,57,000. ஓகேவா. நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 60,000. ஸோ ஆட் பண்ணா 2,17,000. 2,17,000 வந்துடும். நெக்ஸ்ட் என்னது அடிஷனல் கேபிட்டலை நம்ம டிடக்ட் பண்ண போறோம். அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, he introduced 17,000. ஸோ 2 lakhs. ஸோ இதுல இருந்து இன்னொன்று மைனஸ் என்ன பண்ண போறோம், ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்டார்டிங் 1,93,000. ஸோ ப்ராஃபிட் என்னது, ஏன்னா ப்ராஃபிட் என்ன நம்மளுக்கு 7,000. 7,000 is the profit. சாப்டர்ஸ்ல நம்ம பார்த்தது மொத்தம் 2 ஃபார்மேட் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பேலன்ஸ் 2 ஃபார்மேட் இருக்கு. இப்போதைக்கு நம்ம பார்த்தது 2 ஃபார்மேட். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது 4 ஐட்டம் தான். ஒன்று க்ளோசிங் கேபிட்டல், ஒன்று பிளஸ் டிராயிங்ஸ் minus additional capital minus opening capital will be a profit or loss. நெக்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு கேபிட்டலே கொடுக்காம பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸை கொடுத்துருப்பாங்க. பேங்க்ல எவ்வளோ இருக்கு, கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு, ஸ்டாக் எவ்வளவு, இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பார்க்கணும் நம்ம கிட்ட 2 கேபிட்டலும் இல்லையா, இல்லைன்னா ஒரு கேபிட்டல் இல்லையா. சப்போஸ் ஒரு கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன கேபிட்டல், ஒன்று ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்கும், இல்லைன்னா க்ளோசிங் கேபிட்டலாக இருக்கும். மோஸ்ட்லி ஓப்பனிங் கேபிட்டல் அவங்க கொடுத்துடுவாங்க. ஓகேவா. நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஒன்றும் இல்லை,
அசட்ஸும் லயபிலிட்டிஸும் என்னென்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதில் வந்து கேபிட்டலை கண்டுபிடிச்சி அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சி நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, 2 கேபிட்டலும் இருக்காது. இந்த இடத்துல நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணி 2 கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தருவாங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி டிப்ரிசியேஷன், அவரை வந்துட்டு இப்போ பார்த்த மாதிரி இது டெப்டாஸ் ப்ரொவிஷன் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஸ்டார்டிங்கே போயிட்டு க்ளோசிங் கேபிட்டல் ஃபிகருக்கு பக்கத்தில் பாயிண்ட் வச்சிடுங்க. ஸோ ஸ்டார்டிங்ல போயிட்டு இது மேல பாயிண்ட் வச்சிடுங்க. இது மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு அதை நீங்க அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் இதை நீங்க மிஸ் அவுட் பண்ணிடுவீங்க. நீங்க எல்லாம் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் வராமல் போயிடும். ஸோ எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நீங்க கொஸ்டின் இதுலயே பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பண்ணணும். அதே மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. அசட்லாம் என்ன, இது லயபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதுலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் ஷீட்ல கையை வைங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸோட நம்ம வந்துட்டு பார்க்கலாம்.